கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட வெளியேறப்பட்ட இந்த புதிய ஆண்டில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலையிலும் கர்த்தருடைய வார்த்தையாக நம்முடைய வேத புஸ்தகத்தை திறந்து 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் அதனுடைய 21ம் 22ம் வாசிக்கும்படி கேட்கிறேன். ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான். பின்வந்து தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து அவரை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொண்டு நீர் செய்யத்தக்கது என்னவென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 22வது அதிகாரம் 7வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்திலே தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவர் பாக்கியவான் என்றார். அப்படியே 17வது வசனத்தையும் வாசிங்க. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் இலவசமாய் ஜீவ தண்ணீரை பருகக்கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துடைய முதல் ஆராதனையிலே நாம் கேட்க போகிற வார்த்தை ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைகள் தான். என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு செய்யத்தக்கது என்ன. இந்த வருஷத்திலே நாம் செய்யத்தக்கது என்ன என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இங்கே ஆகாப் ராஜாவாகிய அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. கடந்த நாட்களிலே உனக்கு யுத்தங்கள் வந்தது, யுத்தங்களை நீ ஜெயித்தாய், வென்றெடுத்தாய். ஆனால் அந்த யுத்தங்களிலே நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து திருப்தியா இருக்காமல் இந்த அடுத்து வரக்கூடிய யுத்தங்களை செய்யும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல அருமையான வார்த்தையை அவனுக்கு சொல்லப்பட்டது. 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் அந்த 22வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொண்டு நீர் செய்யத்தக்கது என்னவென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆழ்மையே சத்தியம் இருக்கிறது. நீ செய்யத்தக்கது என்னதென்று கவனித்து பாரும். 2021 வருஷத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்த எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், நிந்தைகள் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும் கர்த்தர் கைவிடாமல் நம்மளை பாதுகாத்து அவரே யுத்தத்தை நடப்பித்து நமக்கு ஜெயத்தை தந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள்ள வந்தாச்சு. வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவீர் என்று வந்தாச்சு. எல்லாம் முடிஞ்சு போயிரு சொல்லி அப்படியே அமைதியா இருந்து விடக்கூடாது. அந்த தத்தளிப்பின் பாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், செய்யத்தக்கது என்ன என்கிற பகுதியை சற்று நாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். இந்த ராஜா யுத்தம் செய்தான், யுத்தத்தில் ஜெயித்துட்டான், வெற்றி கிடைத்தது, ஜெயம் கிடைத்தது. நாம புதிய ஆண்டுக்குள்ள வந்துட்டோம். கடந்த ஆண்டுல கொரோனாவால செத்தவங்க எத்தனையோ பேர், மரித்து போனவங்க எத்தனை பேர், ஆவிக்குரிய ஓட்டத்தை கைவிட்டவங்க எத்தனை பேர், விசுவாச வாழ்க்கை இழந்து போனவர்கள் எத்தனை பேர். ஆனால் உங்களை என்னையும் தேவன் கிருபையாய் நமக்கு ரட்சகராக, அவர் ராஜாவாக, அவர் ஆளுகை செய்தவராக, அவர் வல்லமையுள்ள தேவனாக கரம் பிடித்து புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே இறைஞ்சிலி சபையாரே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபரே, வாலிப சகோதரியே, உன்னை நோக்கி வர்ற வார்த்தை, இந்த வருஷத்துல நீ செய்யத்தக்கது என்ன, எதை செய்ய வேண்டும். முதலாவது ரொம்ப அழகாய் சபை ஊழியர் மூலமாக ஆண்டவர் தெளிவாய் பேசினார். நித்திய
ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஜீவன் யுகா யுகமாய் காலாகாலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக வேண்டுமானால் இந்த உலகத்தில் கிரிய செய்கிற எல்லா அசுத்தத்திற்கும் ஒரு மனிதன் தன்னை தப்புவித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது எழுதப்பட்டிருக்கு. முக்கியமான வார்த்தை, செய்யத்தக்கது இன்னது என்பதை கவனித்து பாரோம். உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷன் அந்த ராஜா மறுபடியும் வருவான். வாசிக்க, இந்த வசனத்தை வாசிக்க. பின்பாக தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே ராஜா உமக்கு விரோதமாக இந்த 2022 வருஷத்திலும் தேவ ஜனத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக அநேக வல்லமைகள் எழும்பலாம். அந்த எழும்புகிற வல்லமையை கடந்த ஆண்டு ஜெயித்தது போல ஜெயித்துள்ளலாம் என்று எண்ண வேண்டாம். யுத்தம் முடிந்தது என்று எண்ண வேண்டாம். அது வேறு விதத்தில் நாம் அதை ஜெயிக்கும்படிக்கு நம்மை பலப்படுத்த வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஒரு நாள் சத்துரு தோற்று போய் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். அவனை கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் தலையை நசுக்கிட்டார். ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறதில்லை. இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. இன்னும் தம்முடைய ஜனத்தை மடங்கடிக்கும்படி, தேவனுடைய ஜனத்தை அவன் இழிவுபடுத்தும்படி, தேவனுடைய ஜனத்தை அழிவுபடுத்தும்படிக்கு மறுபடியும் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் மறுபடியும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு அவன் மறுபடியும் வருவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த ராஜாவுக்கு இது நடந்த சம்பவம். இதே போல கடந்த ஆண்டிலே நடந்த சில சம்பவங்கள் வாயிலாக நான் தப்பித்து வந்துவிட்டேன் என்று சொல்லி நாம் ஆவியில் அனலா இல்லாமல், வைராக்கியமா இல்லாமல் நாம் சற்று சோர்ந்து போய் காணப்படுவோமானால் நிச்சயமாய் ஜெயத்தை பெற முடியாது. எனவேதான் நல்ல பிரசங்கம், நல்ல தலைப்பு, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சோர்ந்து போகாமல். அப்ப சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் நம்மை பலப்படுத்த வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போன வருஷத்துல அது கொரோனாவா இருந்துச்சு. ஆனா இந்த வருஷத்துல அது ஒமைக்ரானா மாறி இருக்கு. போன வருஷத்துல இருந்த மாதிரி இந்த வருஷமா லாக்டவுன் போட ஆரம்பிச்சாச்சு, பிரமாணங்கள் போட ஆரம்பிச்சாச்சு. அப்போ நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சவால், நமக்கு முன்பாக இருக்கிற அந்த சீரியா ராஜாவுடைய வல்லமைகளை, சீரியா தேசத்தினுடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு பலம் அவசியம், நமக்கு ஒரு ஆயத்தம் அவசியம். ஹல்லேலூயா. அப்ப இந்த வல்லமைகளை நாம் ஜெயித்தால் தான் இன்றைக்கு கேட்ட இந்த பிரசங்கம் நம்ம வாழ்க்கை நிறைவேற வேண்டுமானால் 1000 வருஷ அரசாட்சியிலும் கர்த்தருடைய வருகையிலும் நாம் காணப்பட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் அந்த ராஜாவை, அவன் குதிரைகளை எல்லாவற்றையும் நொறுக்கினான், எல்லாவற்றையும் அவன் வெட்டினான், வீழ்த்தினான், துரத்தினான். அந்த ராஜா ஓடினான். ஆனா மறுபடியும் எதெல்லாம் இழந்தானோ மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டு இந்த இஸ்ரவேல் ராஜாவோடு யுத்தம் பண்ணும்படிக்கு அவன் ஆயத்தப்பட்டு மறுபடியும் வந்தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வெள்ளாட்டுக்கடியை போல சிறிய மந்தையை போல இருந்தாங்களாம். அந்த சிறிய மந்தைக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி வார்த்தையை தந்து தேவன் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த வருஷத்திலும் நமக்கு எழுதி இருக்கிற வல்லமைகளை ஜெயிப்பதற்கு நமக்கு தேவபலன் அவசியம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆயத்தம் அவசியம். இதற்கு ஆயத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படி நமக்கு ஒரு ஆயத்தம் அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ உன்னை பலப்படுத்தி இனி செய்யத்தக்கது என்ன? இதுவெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வந்துட்டேன். எதற்காக? அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படி, நாம் அவருக்கு மனவாட்டியாய் மாறும்படி, நாம் அவருடைய சிங்காசனத்தில் அமரும்படி, 5 வருஷ அரசாட்சியிலே அவரோடு இருக்கும்படி, நித்தியமாய் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலே கர்த்தருடைய வருகை பற்றி நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். நான் இன்னைக்கு சொன்னது போல ஒரு 15 வருஷத்துக்கு முன்பதாக
வருகை பற்றியதா இருக்கும். ஜனங்கள் சந்தோஷமா திரும்பி போவார். ஆனால் இந்த காலகட்டத்தில் எங்கு போனாலும் ஜனங்கள் விரும்புகிற காரியம் ஆசீர்வாதம், நன்மை, செழிப்பு, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமாகவே காணப்படுகிறது. இன்னும் உங்களை மத்தியில் அந்த வார்த்தை பேசுவதற்கு எனக்கு ஒரு ஆதாரமாக கூட தேவன் நிச்சயப்படுத்துவதாக கூட நான் உறுதிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டிலே குடும்பத்தை குறித்து, குடும்ப வாழ்க்கை குறித்து தத்தளித்துக் கொண்டிருந்திருக்கலாம். கடந்த வருஷத்திலே சபையுடைய காரியத்தை குறித்து இது என்றைக்கு என்னமாய் முடியுமோ, இதனுடைய முடிவு என்ன என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். எத்தனையோ பிள்ளைகளை குறித்து, உடைய வாழ்க்கையில் இருந்த வியாதியை குறித்து, நெருக்கத்தை குறித்து, கடன் பிரச்சனை குறித்து சில கவலைகள், பாரங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கி இருக்கலாம். அந்த நெருக்கத்தில் தத்தளிப்பின் பாத்திரத்தை இந்த வருஷத்திலே கர்த்தர் நீக்கி விடுகிறார். அதான் உண்மை. நிச்சயமாய் தேவன் அனுப்பின வாக்குத்தத்தம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. நாம் இன்னும் தத்தளிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. நாம் இனி கம்பீரமாய் இருக்க போகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக அந்த வல்லமை எழுதியது. ஆனால் தேவன் அவர்களை லகுவாய் ஜெயிக்கும்படிக்கு தேவன் இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு உதவி செய்தார். அவன் ஜெயம் பெற்றுக் கொண்டான். இதே போல நாமும் ஜெயம் பெற்றுக் கொள்ளும்படி இந்த வருஷத்திலே நம்மளை பலப்படுத்த வேண்டியது அவசியம். அது தேவன் பார்த்துக் கொள்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது 2021 இறங்கிலி சபைக்கு கர்த்தர் விரும்புகிற பகுதி, நம்முடைய ஜனத்தை நோக்கி வருகிற வார்த்தை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் எத்தனை பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து ஒரு வெளிச்சம் இருக்கிறது? நாட்கள், வருஷங்கள், மாதங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் இயேசு வருவார். கலையிலே சொல்லுங்களேன். இந்த வேத புஸ்தகத்தில் கவனிங்க. இந்த வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றி அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதாகமத்தில் திருமணத்தை பற்றி 50 முறை எழுதப்பட்டிருக்கு. எத்தனை முறை? 50 முறை. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து 175 முறை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து 104 முறை இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நரகத்தை குறித்து 56 முறை இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பழைய ஏற்பாட்டில் 17 புஸ்தகத்தில் 926 அதிகாரத்தில் 1845 முறை கர்த்தராகிய இயேசுவின் வருகையை பற்றி முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி 260 அதிகாரத்தில் 318 முறை கர்த்தருடைய வருகையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எபிரேயர் உட்பட 14 நிருபத்தில் 50 முறைக்கு மேலாக இயேசுவின் வருகை பற்றி மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டிலே 25 வசனத்துக்கு ஒரு முறை இயேசுவின் வருகை பற்றி மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவஜனமே, நீங்கள் நம்பினாலும் நம்பாமல் போனாலும் ஒரு நாள் இயேசு வருவார். ஆவியும் மனவாட்டியும் வாய் என்கிறார்கள். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே தம்முடைய சபையிடத்தில் தேவன் விரும்புகிற காரியம், நான் ஆயத்தமா இருக்கிறேன், நீ ஆயத்தமா இருக்கிறாய். இந்த உலகத்திலே வாழ்ந்து இதே நம்முடைய வாழ்க்கை நிலவரம் அல்ல. இது ஒரு டெம்பரரி பிளேஸ். நித்திய ஜீவனை பத்தி நம்ம கேட்டோம். இந்த உலகத்திலே ஜீவித்தால் நித்திய ஜீவன் கிடைக்காது. இதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போக வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. ஆகையினால்தான் அவரால் அழைக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு அவர் அழகாய் செய்து கொண்டிருக்கிறார். யாருக்கு என்ன தரணும், எதை யாரிடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய வாஞ்சை நமக்குள்ளே இருக்குமானால் இந்த பூமியில சம்பவிக்கிற எதை குறிச்சும் நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 7 குறிப்பை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அந்த 7
வருகை என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் எந்த நேரமும் வரலாம். அந்த அதிகாரத்தில் வாசித்த மறுபடியும் வந்தான். இந்த நாட்களிலும் கூட யுத்தங்களை செய்யும்படிக்கு ராஜ்யங்கள், தேசங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. உலக நாடுகளில் எப்ப என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது. நாட்டுக்கு நாள், தேசத்துக்கு தேசம் யுத்தம் பண்ணுவதற்கு 2022 ஆயத்தமாக இருக்கிறது. இந்த வருஷத்துல என்ன சம்பவிக்குமோ தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த வருஷத்தில் அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள், அநேகர் ஆண்டவரை மறுதலிப்பார்கள், அநேகர் விசுவாசத்தை இழப்பார்கள், அநேகர் யுத்தத்தில் தோல்வி அடைவார்கள். தேவ ஜனமே, தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த வருஷத்திலே நீ செய்யத்தக்கது என்ன? நீ உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். எனி டைம் இயேசு ஆயத்தமா இருக்கிறார். அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். ஏனோக்கே அன்றைக்கு முன்னறிவித்தான். யூதாவில் வாசிக்கிறோம், 1000 தூதர்களுடன் கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஒரு நாள் இயேசு வருவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு வருவார் என்கிற வார்த்தை கேட்க முடியல, கேட்க விருப்பமில்லை. வரும்போதெல்லாம் தேவ சபையில கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அவர் பேசுகிறார். ஜனங்கள் விரும்புகிற வார்த்தை என்ன? தருவார். தருவார் இல்ல, அவர் வருவார். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஒரு நாள் இயேசு வருவார். அந்த இயேசுவை சந்திப்பதற்கு தேவ சபை ஆயத்தமாக்கும்படியாகத்தான் இந்த புதிய ஆண்டையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நான் இந்த கல்யாண வீட்டுல போய் அடிக்கடி யோசிப்பேன். நிறைய கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த கல்யாண வீட்டுல போய் உட்கார்ந்தாலே கர்த்தருடைய வருகை பத்தி எனக்கு அப்படியே திரும்பி பார்த்துட்டே இருப்பேன். மாப்பிள்ளைய கொண்டு வந்து அந்த சீட்ல உட்கார வச்சிருவாங்க. அவரும் உட்கார்ந்து பாரு, பக்கத்துல விசிறி எடுத்து வீசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பொண்ணை கொண்டு போய் அலங்கரிப்பாங்க. 1 மணி நேரம் அலங்கரிப்பாங்க. திருப்பி அந்த ஊழியக்காரு போய் சத்தம் போட்டாதான் கொண்டு வருவாங்க. முன்னாடி காலங்கள் அது அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு சில இடங்கள்ல உங்க பாச மாதிரி சில ஆட்கள் போலதான் கூட்டு வரையா இல்லையான்னு கேட்பாங்க. மத்தத்துல கேட்டாங்கன்னா அவர் கழுத்து போயிடும். அவங்க எப்ப கொண்டு வர்றாங்களோ அது வரைக்கும் ஊழியக்கார அப்படி நிற்பார். ஆனா உங்க பாசம் அது நடக்காது, அது எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் ஒரு 1000 சண்டை போட்டுருவாரு. இப்படி மனவாள் ஆயத்தமாக இருக்கிறார். மனவாட்டியை ஆயத்தப்படுத்த எத்தனை வருஷங்கள், எத்தனை சத்தியங்கள், எத்தனை உபதேசங்கள், எத்தனை பாட்டுகள், எத்தனை கன்வென்ஷன் கூட்டங்கள், எத்தனை விழிப்பு சபைகள், எத்தனை ராமோஜன் ஆராதனைகள், இதெல்லாம் தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளையே, எத்தனை புயல்களுக்கு விலக்கி பாதுகாத்தார், எத்தனை கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்தார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நம்முடைய மனக்கண்கள் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக்கப்படட்டும். யுத்தங்களை கர்த்தர் நடப்பிப்பார், யுத்தங்களை ஆண்டவர் செய்வார். அதனால் இந்த வருஷத்திலே நாம் செய்யத்தக்கது என்னென்றா, இயேசு எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க நானும் என் வீட்டாரும் ஆயத்தமாக இருக்கிறோம். எனி டைம் ரெடியா இருக்கணும், எப்போது ஆயத்தமா இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை போர் விமானத்தை போல, ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை யுத்த ஆயுதங்களை போல, அது எந்த டைமும் ரெடியா இருக்கு. இதை பற்றி வேதத்தில் அழகா நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது இயேசு வருவார் என்கிற சத்தியம் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 27, 28 வாசித்தால் இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற ஒரு வார்த்தை மிக அழகா எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல, மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். நீ அதை யோசித்து பார்த்தீங்களா? மின்னல் 1 நிமிஷம் வரைக்கும் இருக்குமா? 1/2 நிமிஷம் வரைக்கும் இருக்குமா? இல்ல, பாப்பா உடனே மாறும், மின்னும் அடுத்த இடி விழுகும். இது போல இவ்வளவு செகண்டுக்குள்ள கர்த்தருடைய வருகை இருக்குமா? அந்த நாள் ஒரு சொல்லி முடியாத சந்தோஷத்தினால், அந்த நாள் ஒரு மகிமையான நாள், அந்த நாள் ஒரு ஆர்ப்பரிப்பினால். நான் அடிக்கடி சொல்லுவேன், போற இடங்கள்லாம் அந்த கடைசி நாள் கன்வென்ஷன் கூட்டங்கள்ல இயேசு கிறிஸ்துடைய வருகையை பத்தி பேசாம நான் இதுவரைக்கும் இறங்கினதே கிடையாது.
நான் சொல்வேன், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எனக்கு சாட்டிஸ்ஃபைட். இன்னைக்கு சொல்றேன், பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் திருப்தியா இருக்கிறேன். அவ்வளவுதான், பூமிக்குரிய வாழ்க்கையில அவ்வளவுதான். ஒரே ஒரு ஆசை, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டவர் செய்ய வச்சிருக்காரு. இயேசு வரும்போது அவரை சந்திக்கணும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தந்தார் என்று சொன்னால், ஆசீர்வாதம் இருக்கிறேன் என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நல்ல சபையில் இருக்கிறேன், நல்ல காணிக்கை கொடுக்கிறேன், நல்ல உபதேசங்களை கேட்கிறேன், இயேசு வந்தால் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன். அதான் ஆசீர்வாதம். எது ஆசீர்வாதம்? கர்த்தர் நேர்வித்தார், என்னை அபிஷேகித்தார், என்னை ரட்சித்தார், இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்திருக்கிறார், என் தேவையை அவர் சந்தித்திருக்கிறார். அவர் எப்ப வந்தாலும் அவரை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதுதான் பிரியமானவர்களே ஆசீர்வாதம். அது இல்லாமல் இந்த உலகத்திலே எனக்கு அது இருக்கிறது இது இருக்கிறது என்று சொல்றது அது ஆசீர்வாதம் அல்ல. அப்படி இருந்தால் யாக்கோபும் சொல்லியிருக்க வேண்டும், கர்த்தரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. அவனுக்கு மனைவிமாருக்கு பஞ்சமில்லை, அவனுக்கு வைப்பாட்டிக்கு பஞ்சமில்லை, அவனுக்கு பிள்ளைகளுக்கு பஞ்சமில்லை, அவனுக்கு ஆடு மாடுகளுக்கு பஞ்சமில்லை, அவனுக்கு செல்வ திரட்சியாய் காணப்பட்டது. தன் வாழ்க்கையில் அவன் சொன்னான், இந்த 20 வருஷ காலம் பகல்ல வெயில் என்னை பட்சித்தது, இரவிலே குளிர் என்னை பட்சித்தது. எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு அவன் பிந்தி தனித்திருந்தான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவேளையில் உங்களோடு கர்த்தர் பேசுற வார்த்தை, இன்றைக்கு இயேசு வந்தால் நீ சந்திக்க ஆயத்தமா? ஞானஸ்நானம் பெறாத சகோதரனே, ஞானஸ்நானம் பெறாத சகோதரியே, இன்னும் எத்தனை காலங்கள் ஏமாற்றப் போகிறாய்? உனக்காக யுத்தங்களை தேவன் செய்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து அவர் உங்களை தப்ப வைத்திருக்கிறார். எதற்காக? அவருக்கு மனவாட்டியாய் மாறுபடி. இன்னும் காலங்களை தாழ்த்த வேண்டாம். வருஷத்தின் துவக்கத்திலே ஸ்நானம் பெறாத சகோதரர்களே, நீங்கள் சாந்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பந்திக்கு அபாத்திராய்க்கிறவர்களே, கர்த்தருடைய பந்திக்கு வாருங்கள். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதுவரைக்கும்? நான் வரும் அளவும். கர்த்தர் வருகிற வரையிலும் தேவ சபையில கூடும் போதெல்லாம் எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக இயேசுவின் சரீரம் பீக்கப்பட்டது, எனக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அதை நினைத்து நினைத்து எப்பொழுது வருவார் என்று சொல்லி தேவஜனம் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். இங்கே அழகா எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 27 28 வாசிங்க. விண்கள் கிழக்கிலிருந்து தோன்றி நேற்று வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா லூக்கா 17 வாசிக்க வேண்டாம். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இயேசு வருவார் என்று சொல்லி லூக்காவும் அங்கே லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். இது மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 29லிருந்து 37 வரைக்கும் வாசித்தீங்கன்னா மார்க்குவும் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி அவருடைய வருகை பற்றி மிக அழகா எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வசனங்கள் இயேசு கிறிஸ்து வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சபையே, தேவனுடைய பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளும்படி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், இந்த புதிய ஆண்டில் இயேசுவை சந்திக்க சபை ஆயத்தமா? ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் நமக்கு தந்த குடும்பத்தில், தேவன் நமக்கு தந்த ஐக்கியத்தில், தேவன் நமக்கு தந்த வேலையில சந்தோஷமா இருந்து, தேவன் நமக்கு தர எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருந்து இயேசுவை நாம் சந்திக்க ஆயத்தமாக்கப்பட வேண்டும். எல்லாம் இருக்கு, அவரை சந்திக்க ஆயத்தம் என்று சொன்னால் நாம் நிர்பந்திக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, அந்த நாள் ஒரு ரகசியம். அன்றைக்கு உலக தேசங்கள், உலக நாடுகள் என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய வருகை பற்றியுள்ள வார்த்தை இந்த கடையாருக்கு அலட்சியமா இருக்கிறது. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராகிய உங்களுக்கும் எனக்கு இந்த வேண்டிய சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு வருவார் என்பதற்கு மத்தேயுவிலும் மார்க்கிலும் லூக்காவிலும் மிக அழகாய் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இனி அடுத்து
நான் சற்று திரும்பி பார்க்கிறேன். ஒவ்வொரு வருஷத்துல அப்படியே திரும்பி பார்க்க 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 சபையுடைய குவாலிட்டி போயிட்டு. எந்த காலத்துல கிருபாசனத்தை எலெக்ஷன் வச்சாங்க, சத்தியத்துக்காக உபதேசத்துக்காக ஜீவனை கொடுத்த தேவையை வாழ்ந்த இந்த ஐக்கியத்திலே நம்ம கண்ணுக்கு எதிராகவே வஞ்சிக்கிற அனுபவத்தை மாம்சத்தின் கிரியை கண்ணார காண்கிறோமே. தேவ சபையே இயேசுவின் வருகையை எடுத்துக்கொள்ளப்படும்படி நமக்குள்ளே ஒரு துடிப்பும் ஒரு அங்கலாய்ப்பும் நமக்குள்ளே உண்டாகட்டும். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் அரசாங்கத்தை போல அரசியல்வாதிகளை போல தேவ சபை நிலவரம் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. நம்மளை தட்டி எழுப்பக்கூடிய சுவாசத்தில் வைராக்கியம் அடைய செய்யக்கூடிய வார்த்தைகளை கேட்பது இன்னைக்கு அரிதாயிருக்கிறது. ஆனால் இயேசுவின் வருகை பற்றி ஒரு வெளிப்பாடு இருக்குமானா ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாயிருப்போம். அந்த தேசம் ராக்காலம் இல்லாத தேசம், அந்த தேசம் பஞ்சமில்லாத தேசம், அந்த தேசத்துல யுகாயுகமாய் கர்த்தரோடு நாம் இருக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் பரலோகம் புதுசா தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்க்க 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 நாம் இன்னும் பார்த்து கொண்டே இருப்போம். இன்னும் ஒண்ணு சொல்றேன், பரலோகத்துல போய் நீங்க ஒரு நாளும் பிரசங்கம் கேட்க முடியாது. பிரசங்க பூமியில மட்டும்தான். பரலோகத்துக்கு போனா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓய்வில்லாமல் அவரை ஆராய்ந்து கொண்டிருப்போம், அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். இப்படி பரலோகத்தை பற்றி வெளிப்பாடு இருக்கும்னா முதல்ல நம்ம செய்யற வேலை எப்ப வருவீங்கன்னு கேட்போம். அனைவரும் இஸ்ரவேலை பத்தி பேசுறாங்க. நிறைய பேர் இஸ்ரவேலுக்கு போகணும்னு விரும்புறாங்க. ஏன்? போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க இப்படி இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச இடத்தை நாங்க பார்த்தோம், இயேசு கிறிஸ்து ஸ்நானம் பெற்ற இடத்தை பார்த்தோம், பேதுரு மறுதலித்த இடத்தை நாங்க பார்த்தோம், அங்கே ஒரு சேவல் இருக்கிறது, போவாசுடைய வயல்நிலத்தை நாங்கள் பார்த்தோம், கலிலேயா கடல் இயேசு பிரயாணம் பண்ண அந்த கடலை நாங்கள் பார்த்தோம். இப்படி சொல்லும் போது அந்த இடத்தை பார்க்கணும் ஒரு ஆசை வருது. ஆமாவா இல்லையா? ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்படியானால் பரலோகத்தை பற்றிய மேன்மையான சத்தியங்களை அறியும் போது நமக்கு பரலோகம்னு ஆசை உருவாகும். அந்த பரலோகத்தை பற்றி, அந்த கர்த்தருடைய வருகையை பற்றி வெளிப்பாடுகள் தரிசனங்கள் இல்லாதனால்தான் ஜனங்களுக்கு இன்னைக்கு விருப்பம் இல்லை. எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சபையிலே இயேசுவின் வருகை பற்றிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இயேசு வருவார் என்பதற்கு அநேக அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது வாசிக்க நேரம் இல்லை. ரொம்ப அழகா இருக்கு. கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டு கொள்ளை வந்தாச்சு பத்தியா? பூமி அதிர்ச்சி நடந்துட்டு யுத்தங்கள் பல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பஞ்சங்கள் வந்தாச்சு, நம்ம நாடு பஞ்சத்துல வந்தாச்சு, பொருளாதார கீழே இறங்கியாச்சு, விலைவாசி உயர்த்தப்பட்டாயிற்று. ஒரு காலத்தில் 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல் இன்னைக்கு 102 ரூபாய்க்கு போயிட்டு. இனி அடுத்து வரப்போகிறது கொடூரமான காலம். முன்னாடி அடிக்கடி ஏடிஎம்ல போய் நம்ம பணம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப மாசத்துல 4 முறைக்கு மேல எடுக்க முடியாது. இப்படி என்னென்னலாம் ஜனங்களை நெருக்க முடியுமா ஒடுக்க முடியுமோ அந்த காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எது எப்படி ஆனாலும் கிறிஸ்துவின் வருகை பற்றி ஒரு வெளிப்பாடு தரிசனமும் உள்ளவங்க தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு எப்போதும் தேவன் சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய நமக்கு சொல்லப்படுகிற காரியத்தை செய்து கடந்து போகிற ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக இந்த பூமியிலே அடையாளங்கள் சம்பவிக்கும். அநேகர் கொலை செய்யப்படுவார்கள், காட்டிக் கொடுக்கப்படுவார்கள், நடந்துட்டே தான் இருக்கு. இனி அடுத்து மூன்றாவது, இயேசு எப்படி வருவார்? அது வருகிற விதம் எப்படி? இயேசு எப்படி வருவார்? அது வரப்போகிறார் உண்மைதான். ஆனால் எப்படி வருவார் என்று சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்து அவர் பரமேறி போகும்போது அன்றைக்கு அநேகர் வானத்தை அண்ணாந்து பார்த்து நின்றார்கள். வாசிங்க. ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அடுத்து வாசிங்க. போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கேட்காரு, ஏன் வானத்தை
நாள் இயேசு கண்டிப்பாய் வருவார். அந்த நம்பிக்கை சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்குமானா அதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த உலகத்துல அரசியல்வாதி வருவதை காத்து கொண்டிருக்கிறாங்க, முதலமைச்சர் வரதை பார்க்க காத்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ சில பகுதியை காண்பதற்கு மணிக்கணக்காய் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படி ஒரு காத்திருப்பு ஆவல் அவசியம். இப்பதான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன், ஆனா ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு. நான் பேச வேண்டிய சத்தியம் நிறைய இருக்கு. அவனுடைய வருகையை பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். கர்த்தருடைய வருகையை பற்றி மூல பாஷையில 3 காரியம் சொல்றாங்க. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எபிரேய பாஷையில மூல பாஷையில சொல்லப்படுற முதலாவது அர்த்தம் என்ன அப்படின்னா பரௌசியா. பரௌசியா அப்படின்னா திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த இடத்துல ஒரு நிறைய குண்டூசியை வச்சிருங்க. நிறைய குண்டூசி இருக்கு. மேல இருந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டை நீங்க அப்படியே கீழே விழுந்து வச்சுங்களேன். இந்த காந்தம் கீழே வர 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 என்ன சம்பவிக்கும்? கீழே உள்ள குண்டூசி ஆட்டோமேட்டிக்கா எழுப்பாரு. இதுதான் கர்த்தருடைய வருகை. எனக்கு தெரிஞ்ச வெளிப்படும்படி ஒரு காந்தம் மேலிருந்து இறங்கும் போது இந்த காந்தத்துடைய ஈர்ப்பு இந்த குண்டூசி கிடைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நிமிர ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்து தன்னை காயத்தப்படுத்தி சத்திய உபதேசங்களை கேட்டு உபதேசங்கள் எல்லாம் கேட்டு ஆராதிச்சு காத்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கு அந்த நாள் அந்த கடைசி கால சத்தம் கேட்கும். இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏன் அந்த ரகசியம்? அது எல்லாருக்கும் கேட்காது. ஒரு ராத்திரியில் 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். காரணம் என்ன? மரித்த ஒரு கூட்டம் உயிரோடு எழுப்பப்படுவதுதான் அவருடைய சத்தியம். 2 பேர் வேலை செய்வார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். வேலை செய்கிறது வயலிலும் ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும், ஒரு கூட்டம் கைவிடப்படும். எத்தனை அழைக்கிறோம் ஸ்திரீகள், இவர்கள் விசுவாசிகளுக்கு அடையாளம். ஸ்திரீ என்று சொன்னால் சபைக்கு அடையாளம். 2 ஸ்திரீகள், ஒரு ஸ்திரீ ஏற்றுக்கொள்ளப்படுவாள், எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருவர் கைவிடப்படுவாள். விசுவாசி கூட்டத்திலும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் இயேசுவை சந்திக்க எடுத்துக்கொள்ளப்படும், ஒரு கூட்டம் கைவிடப்படும். இப்படி எத்தனையோ விளக்கங்களை தந்து கொண்டே இருக்கலாம். அவர் எப்படி வருவார்? அவர் எப்படி போனாரோ அவர் அப்படியே வருவார். நாலாவது, இயேசு எந்த நேரத்தில் வருவார்? அவர் எந்த நேரத்தில் வருவார்? வேதத்தில் அதற்கும் விளக்கம் இருக்கிறது பிரியமானவர்களே. வாசித்தால் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. சாரி, மத்தேயு 24:42, மார்க் 13:32 வாசிங்க. இந்த நாளிலே வருவார் என்று, இந்த நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். தேவ சபையே, 2022 நீங்கள் தூங்குவதற்காக விழித்திருக்கும்படி ஆண்டவர் தந்திருக்கிறார். தத்தளிப்பில் மாத்திரம் நம்மை விட்டு விலகி போகும்படி விழித்திருக்க வேண்டும். அந்த உக்கிரத்துடைய அனுபவங்கள் திரும்ப நமக்கு வராதபடிக்கு கர்த்தர் நம்மை கனமனும்படி அழியாமையும் சுதந்திரத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எந்த நேரத்தில் வருவார்? ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் யோசித்தேன், காலையிலோ சாயங்காலம் சொல்லியிருந்தா இந்த பைபிள் பொய்யா இருக்கும், இயேசு வருகை பொய்யா மாறி இருக்கு. ஒருவேளை மத்தியானத்திலும் நடுராத்திரில வருவான்னு சொல்லியிருந்தாலும் பொய்யா மாறி இருக்கும். ஆனா அந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மார்க்ல ரொம்ப தெளிவா இருக்கு. மார்க் 13ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. அப்படியே நீங்கள் விழித்திருங்கள், ஏனெனில் நல்ல கவனிங்க, சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டுகளுக்கும் பொருந்துறது மாதிரி இந்த வேத வசனத்தை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இதுல ஒரு இது மிஸ் ஆயிருந்தா கூட ஒரு நாடு ரிஜெக்ட் ஆக்கப்பட்டோம். இப்ப நமக்கு மத்தியானம், அமெரிக்காவுக்கு ராத்திரி. சில நாடுகளை இப்பதான் வெடிச்சிருக்கு, சில நாடுகள் இப்பதான் பொழுதடைய போகுது, சில நாடுகள் சாயங்காலமா இருக்கு, சில நாடுகள் இப்பதான் மத்தியானமா இருக்கு. உலக நாடுகள் எல்லாவற்றுக்கும் பொருந்தது மாதிரி முழு உலகத்துள்ள எல்லா தேவ ஜனங்களும் பசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்படுவது மாதிரி மிக அழகாக தேவனுடைய
இந்த வசனத்தை வாசித்தீங்களா? நினையாத நாளிலே. இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலைல கண்டிப்பா நினைப்பான், எல்லாம் குடியாரன்னு நினைப்பான், விபச்சாரக்காரன் நினைப்பான், கொலை பண்ணு நினைப்பான், வட்டி கொடுக்குறவனு நினைப்பான், அவ்வளவு பாவத்தை செய்யறவனு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வான்? ஆண்டவர் நினைப்பான். அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில வாய்ப்பே இல்லை. உறுதியா சொல்லலாம், நிலையாத நாளிலே. அப்ப எப்ப நினைக்க மாட்டோம்? வேலை செய்யும் போது, தூங்குற நேரங்கள்ல, சில நேரங்கள்ல நம்ம நினைக்க மாட்டோம். அந்த நேரமும் நம்ம எங்கே இருந்தாலும், நம்முடைய பிரயாணங்கள் எங்கே இருந்தாலும் இயேசுவை பத்தி ஒரு சிந்தை நமக்கு இருந்து கொண்டே இருக்குமானால் நீங்க ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மறுபக்கம் ஒரு பக்கம் வேலை. எருசலேமின் அலங்கத்தை கண்டு நெகேமியாவை திரும்பி பாருங்கள். ஒரு கையில் ஆயுதம் பிடித்து மறு கையில் வேலை செய்தார்கள். அந்த சன்பலாத்தை தொகையாவையும் மேற்கொள்வதற்கு ஒரு கையில் ஆயுதம், மறு கையிலே யுத்தம் செய்தார்கள். ஒரு பக்கம் ஜெபம் பிரயாசம், மறுபக்கம் வருகைக்காய் அவளோடு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் பிரசங்கம் மட்டுமல்ல, வெறும் பாட்டு மட்டுமல்ல, மறுபக்கம் கிரியை செய்ய வேண்டும். ரெண்டுமே அந்த ஆயத்தத்தோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப எந்த நேரத்தில் வருவார் என்பதும் இயேசு கிறிஸ்து வருகை பற்றி மிக அழகாய் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து அவர் எப்படி வருவார், அவர் யாரோடு வருவார், அவர் வருகிற விதம் எப்படி? 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 16-17 வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானியுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவாராம். இந்த வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கலாம். மணவாட்டியை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தாம் நேசிக்கிற, தம்மை போல் தமிழ் சாயலாக உருவாக்கப்பட்ட அந்த ஜனத்தை கூட்டி சேர்ப்பதற்காக இயேசு ஆரவாரத்தோடு வர்றாராம். இன்னைக்கு ஒரு மணவாளனை, ஒரு விவாகம் பண்ணி கொடுக்கிற ஒரு மகனை, ஒரு மகளுக்கு நம்ம எவ்வளவு அலங்காரம் வைக்கிறோம். அதை பார்க்கும்போது இவ்வளவு பிரமாண்டமா, இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றோமே. ஆனா தம்முடைய ஜனத்தை தமக்கு மணவாட்டி ஆக்கும்படிக்கு அவர் ஆரவாரத்தோடு வர்றாராம். பிரதானுடைய சத்தம் தேவ எக்காளத்தோடு இறங்கி வருவாராம். ஆனா அந்த சத்தம் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரம் கேட்கும், மற்ற நாளுக்கு கேட்காது. ஹல்லேலூயா. அந்த கடைசி கால சத்தத்தை, அந்த சத்தத்தை கேட்க வேண்டுமானால் இன்றைக்கு சபையில ஊதப்படுகிற எக்கால சத்தத்தை கேட்டு 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 யார் பழகுகிறார்களோ அவர்களுக்கு தான் கடைசி எக்கால சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரசங்கிக்கிற சத்தத்தை எல்லாம் கேட்காம இருந்துட்டா அந்த கடைசி எக்கால சத்தம் கேட்காது. கர்த்தருடைய வருகை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இன்றைக்கு செய்யத்தக்கது என்ன? இயேசு வருவார். அவர் எங்கே வருவார், எப்படி வருவார், வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும்? ரொம்ப அவசியமான முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அடுத்ததாக அவர் வரும்போது என்ன நடக்கும்? ஏற்கனவே வரும்போது என்ன நடக்கும்? ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும், மருவமாக்கப்படும், ஒரு கூட்டம் கைவிடப்படும். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுற, மருவமாக்கப்படுற ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? ஒரு மறுரூபம், வேற ஒரு சரீரம், வேற ஒரு தன்மை கொடுக்கப்பட்டது. அந்த தன்மை உருவாகும்படிதான் இன்றைக்கு தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால், அந்த மருவமாக்குற பகுதியில் ஒரு தேவ பிள்ளை கலந்து கொள்ள வேண்டுமானால் அவன் சுத்த ஜலத்தால் கழுவப்பட வேண்டும். சுத்த ஜலத்தால் கழுவப்படணும். ஒரு பரிசுத்தமாகுதல் எப்போது உருவாகி கொண்டிருக்க வேண்டும். எனவேதான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியில் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்பதான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்பதான் சத்துருக்களை ஜெயிக்க முடியும். அப்பதான் பரலோகத்துல மேன்மையான பிரதிபலனை அவர் தருவார். நிறைய வாக்குத்தத்தங்களை இந்த வருஷத்துல
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிறைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொருத்தருக்கு கிடைத்திருக்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இதெல்லாம் எதற்காக? ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய வழிக்காய் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீங்களும் பூர்ணராகும்படி கடந்து போவோம். பசுத்தமாகுதல தேவ பயத்தோட இந்த வருஷம் செய்யத்தக்கது என்ன? தேவ ஜனமே, 2022 நாம் செய்ய வேண்டியது என்ன? பசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும். தேவ பயம் இன்னைக்கு சபைக்குள்ள இல்லை. தேவனுக்கு பயப்பட பயம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் வருகை பற்றி ஒரு ஆயத்தம், தேவ பக்தி நமக்குள்ள இருக்குமானால் இந்த உலகத்துல எந்த வல்லமையும் நம்மளை தொட முடியாது. ஒரு நாளும் தேவ ஜனத்தை யாரும் ஒடுக்கவே முடியாது, அடிக்கவே முடியாது. சில ஜனத்தை ஒடுக்க 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 அவர்கள் பணியை பெறுகிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தம் அலையிலே சொல்லுங்க. ஆண்டவர் இறைஞ்சி சபையை நேசிக்கிறார். ஆண்டவர் இறைஞ்சி சபையை அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களில் உங்களுக்கு இருந்த வைராக்கியத்தின்படி இந்த புதிய ஆண்டிலே கர்த்தராகிய இயேசுவின் வருகை பற்றி, ஊழியத்துடைய தரிசனத்தை பற்றி எழுப்புங்கள். மேன்மையான காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆதி அப்போஸ்தலர்கள் உண்டாகியது போல நீங்கள் ஒற்றுமையாக ஒரு சகோதர சிநேகத்துக்குள்ள எழுந்து வாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய ஜனத்துக்கு செய்ய போற பெரிய அதிசயத்தை நீங்கள் காண முடியும். அந்த ராஜாவுக்கு சொன்னார், இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொன்னார், சொன்ன பிரகாரம் அவன் செஞ்சான். அந்த சீரியர்ல கொஞ்சம் பேரா இருந்தாங்க. தேசமெங்கும் சீரியர்கள் நிரம்பி இருந்தார்கள். 1,00,000 பேரை சாதாரணமா கொண்டாங்க. கையாட்ட இருக்கு. அதனால அன்றைக்கு எழும்புன அந்த வல்லமையே தேவன் ஜெயிக்கும்படிக்கு அநேக காரியத்தை செஞ்சார். இன்றைக்கு எழும்புற எந்த காரியமும் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் நமக்குரியதே. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாகப்படும். ஆயத்தம் இருந்தா போதும், ஜெயம் தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இயேசுவின் கிறிஸ்து வருகை பற்றி பரௌசியா என்று சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது அப்போகலிப்சிஸ். அவருடைய வருகையினுடைய அடுத்த வார்த்தை என்ன? அப்போகலிப்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரை நீங்குதல். நீங்க பாத்தீங்கன்னா சில நேரம் இந்த நாடக மேடையெல்லாம் ஸ்கிரீன் அப்படியே ஃபுல் பண்ணி வச்சிருப்பாங்க. திறக்கும் போது என்ன உள்ளே யார் இருக்கா, என்ன சம்பவிக்கும் போது, என்ன வேஷத்துல வர்றாங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அந்த திரை எப்ப நீங்கும்? சிலது ஓபன் பண்ணுவாங்க. அப்ப காத்திருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி வருவார்? அவர் வரும்போது எப்படி இருக்கும்? அந்த நாள் எப்படி இருக்கும்? இந்த திரை ஒரு நாள் நீங்க போகிறதா? அதுக்கு தான் அப்போகலிப்சிஸ். மூன்றாவது, கர்த்தருடைய வருகை பற்றி உள்ள வார்த்தை, எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா எபிபானியா. அது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல். இயேசு கிறிஸ்து நம்மளை இங்கே இருந்து எடுத்து வேறொரு ஸ்தலத்துக்கு அவர் கொண்டு போக போகிறார். அது யாருக்குமே தெரியாது, அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், விஞ்ஞானிகள், நம்ம தந்தி டிவியில, புதிய தலைமுறை டிவியில, சில டிவிகளை விவாதம் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு தலைப்பை வச்சு இது போல அன்னைக்கு விவாதம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களை காணவில்லை, ஆங்கில பேப்பர்ல மிஸ்ஸிங் பண்ணுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் கேட்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் அடிக்கடி கன்வென்ஷன் கூட நடத்துவார்கள். அவர்கள் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, இயேசு வருவார், இயேசு வருவார் என்று சொல்லுவாங்க. அந்த இயேசு வந்துட்டு போயிருக்கலாம். நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கிறோம், வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்கு. அதிலும் கூட கைவிடப்பட்ட ஒரு சிலர் அதை போய் உட்கார்ந்து கூட சொல்லலாம், நாங்கள் கேட்டோம், எங்களுடைய போதகர் சொன்னார், எங்களுக்கு இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார், அது உண்மைதான். காலம் கடந்து விட்டது. அதுக்கடுத்து அந்திகிறிஸ்துவுடைய காலம் வந்துடும். இந்த காலத்திலேயே வைராக்கியமா வருகை பற்றி உள்ள
எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப சுத்த ஜலத்தால் கழுவப்பட வேண்டும். நம்பர் 2, இரண்டாவது மர்மமாக்கப்படுவதற்கு அடுத்த பகுதி ரோமர் 12:1. ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்கணும். சரீரத்தை ஒப்புக் கொடுக்கணும். நல்ல சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்கணும். அப்படியே கல்லு மாதிரி கூறக்கூடாது. பழைய காலங்களில் கன்னியாகுமரியை பத்தி நிறைய வார்த்தை சொல்லுவாங்க. நல்ல சாலை, சக்கை, கப்பை. ஒரு ஊழியர் பேசுகிறார், நாய் சீலை உடுத்துவதும் இல்லை, 4 பேர் திருந்துவதும் இல்லை. இதெல்லாம் பழைய நாட்கள் பேசின வார்த்தை. நான் பேசுறேன். நாய் சீலை உடுத்துவதும் இல்லை, 4 பேர் திருந்துவதும் இல்லை. இப்படிலாம் பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு கடினமான வார்த்தை. நல்ல சாலை, சக்கை, கப்பை, இது 3 நம்ம தேசம் நல்லா கிடைக்கும். சில ஜனங்கள் அந்த மண்ணாவை இறைச்சி மென்று தின்றது போல நம்முடைய தேசம் கூட கானான் தேசத்தை போல எல்லா செல்வத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா ஜனங்களுக்கு சூரமே இல்லாம சாப்பாடு இறங்காது. மீன் இல்லாம சாப்பிடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லுவேன். அன்றைக்கு அவள் இறைச்சிக்கு அடிமையாக்கப்பட்டது போல இன்றைக்கும் தேசத்துல ஜனங்கள் சில உணவுகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இறைச்சை விரும்பினது ஆண்டவர் கொடுத்தார். ஆத்துமாக்குள்ள இழைப்பை அனுப்பினார். யோசுவாவின் காலப்பை போல எழும்ப வேண்டும். அவன் எந்த கூட்டத்தோடு சேரல. மெஜாரிட்டியான கூட்டம் சொல்லுங்க, திருப்பி போகலாம், வேற தலைவரை ஏற்படுத்தலாம். ஆனா யோசுவாவும் காலைப்பும் நடத்திப்புக்காரங்க எங்க இருந்தாலும் அங்கேதான் நின்றாங்க. மாறவே இல்லை. மைனாரிட்டி தான் இங்க ஜெயித்தது. இதே போல இந்த கடைசி நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜீவ பலியா உபதேசத்துக்காக, ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக நம்முடைய ஜீவன் வாழ்க்கப்பட வேண்டும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். வாலிபரே, வாலிப சகோதரியே, அருமையான விசுவாசிகளே, இந்த வருஷத்திலே இந்த ஊழியத்துக்காக உன் ஜீவனை நீ வாழ்ப்பாயாக. கோதுமை மணியானது நிலத்தில் இருந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். என் நாமத்தை பிரஸ்தாபனம் எல்லா ஸ்தானத்திலும் நான் நடத்தல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்ல ஆண்டவருக்காக ஜீவனை கொடுங்க, புதிய ஜீவன் ஆண்டவர் தருவார். ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜீவனை நினைக்காம ஆண்டவருக்காக ஜீவிக்கணுமா, ஜீவன சரீரத்தை நினைக்காம ஆண்டவருக்காக ஓடணுமா. என் வாழ்க்கையில அதை அழகா சொல்ல முடியும். இளம் வயதில் ஆண்டவருக்காக ராப்பகல் பாராம தேவனுடைய வீட்டில் கட்டட வேலை, அந்த வேலை, இந்த வேலை இதெல்லாம் செஞ்சதுனாலதான், பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செஞ்சதுனாலதான் இதை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அன்றைய தாய்மாருடைய ஜெபங்கள், தாய்தகப்பனுடைய அர்ப்பணிப்பு, இதெல்லாம் சேர்ந்ததுதான். இன்னைக்கு பணிவிட ஊழிய சபையில இல்ல, ஜீவபலியா வார்க்கப்படுறது இல்ல. நான் ஒரே ஆள் தான் பாய் போடணுமா, நான் ஒரே ஆள் தான் சமைக்கணுமா, நான் ஒரே ஆள் தான் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யணுமா, ஏதோ நமக்காக இல்ல, இது ஆண்டோடைய ஊழியம். ஆமென். அலையிலே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவபலியாய். 3வது வாசிங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். மகிமையிலே மறுரூபமாக்கப்படுவதற்கு ஒரு தேவ பிள்ளை முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும் சுத்த ஜலத்தால். 2வது ஜீவபலியா ஒப்புக் கொடுக்க வேண்டும். 3வது வாசி. உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல சேர்ல உட்கார்ந்து தூங்க கூடாது. 2021 போகட்டும். 2022 தேவ சபையிலிருந்து ஒரு சொல்லி கண்ணீர் வடிங்க, முழங்கால் போடுங்க. உங்களுடைய முழங்கால்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். தளர்ந்த முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்தட்டும். இடத்த உட்கார்ந்து பாயை தேய்ச்சி சேர உடைச்சிட்டு போக கூடாது. 2022 உங்களை எதுக்காக ஆண்டவர் கொண்டு வந்தாரோ, என்னை எதுக்காக ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அது நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல மகிமைப்படுத்தணும். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் தாராளமா ஏராளமாய் ஆண்டவரை உயர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட சரீரம் ஒரு நாள் இயேசு வரும்போது ஏற்றுக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. 5வதாக நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த சரீரமானது இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், அந்த எக்கால சத்தம் கேட்க வேண்டுமானால் நம்முடைய சரீரத்தை
பரிசுத்தமாய் கனமாய் ஆண்டு கொள்ள வேண்டும். வாசிங்க. உங்களில் அவனவன் ஆ. தன் சரீர பாண்டத்தை ஆ. பரிசுத்தமாயும் ஆ. கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து ஆ. இந்த விஷயத்தில் ஒருவனை மீறாமலும் ஆ. தன் சகோதரன் வஞ்சியாமல் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகையை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா நம்முடைய சரீரம் எந்த அளவுக்கு சுத்தமாக பாருங்க. இந்த சரீரம் இந்த பூமியில இருந்து ஏற்கனவே சொன்னேன், ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் மேல இருந்து கீழே கொண்டு வரும்போது அந்த குண்டூசியானது அந்த குறிக்கப்பட்ட தூரம் வரும்போது எப்படி அதுக்குள்ள அசை உண்டாகி அது எழும்ப ஆரம்பிக்குதோ, அதே போல இந்த உலகத்தில் இந்த பாவம் இருந்து அக்கிரமம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வேறுபிடிக்கப்பட்டு சத்திய உபதேசத்தை கேட்டு ஆவி நிரம்பி தேவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய சரீரம் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படும். பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். எங்கு பார்த்தாலும் பாவம் இருக்கு, பாவம் தேடி வருது, பாவம் இன்னைக்கு தேடி வரக்கூடிய காலம். அப்ப சரீரம் அசுசிப்பட்டால் அந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்படாது. அப்ப அந்த சரீரம் மர்மமாக்கப்படணும் அப்படின்னா சரீரத்தை பரிசுத்தமா பார்த்துக்கணும். கரையில்லாத சரீரமா, அசுத்தம் இல்லாததா அந்த சரீரத்தை ஒவ்வொரு கொடுத்த தேவன் கொடுத்த சரீரம் அவ்வளவு விளையாடப்பட்டு அது சாதாரண இல்லை. இன்னைக்கு அனைவருக்கு சரத்துடைய மேன்மை தெரியல. தேவன் கொடுத்த சரீரத்தை நம்ம இஷ்டம் போல விட